செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் வரும் 9ஆம் தேதி பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அக்கட்சித் தலைவர் அன்புமணி அறிவித்துள்ள நிலையில் பொதுக்குழுவில் பங்கேற்க பாமக நிறுவனர் ராமதாசுக்கு அழைப்பு விடுக்க அவர் முடிவு செய்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன? பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி இடையிலான அந்த உட்கட்சி மோதல் நீடித்து வருகின்றது. இரண்டு தரப்பினரும் தனித்தனியாக பொதுக்குழு கூட்டப் போவதாக அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள். பாமக நிறுவனர் தன்னுடைய ஆதரவாளர்களை கொண்டு பொதுக்குழு நடத்த திட்டமிட்ட நிலையில் அன்புமணி ராமதாசும் ஒரு போட்டி பொதுக்குழு என்பதை போன்று பொதுக்குழுவை நடத்துவதற்கான ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். அந்த அடிப்படையிலே பாமகவினுடைய தலைவர் என்ற முறையில் அந்த பொதுக்குழுவை அன்புமணி ராமதாஸ் கூட்டுவதாக அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலே மாமல்லபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகள் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் வழக்கமாகவே பாமகவினுடைய சட்ட விதிகளின்படி பொதுக்குழு கூட்டத்திற்கு பாமகவின் நிறுவனர் அழைக்கப்பட வேண்டும். அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதி 13 சுட்டிக்காட்டுகின்றது. பொதுக்குழுவிற்கு அழைப்பு விடுக்க வேண்டும், நிறுவனரை பங்கேற்குமாறு பாமகவின் தலைவர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று விதி 13 பாமகவினுடைய சட்ட விதிகளில் இருக்கின்றது. எனவே அந்த விதியை பின்பற்றி மருத்துவர் ராமதாசுக்கு அன்புமணி தலைமையில் நடைபெறக்கூடிய பொதுக்குழு கூட்டத்திலே பங்கேற்பதற்கான அழைப்பு விடுத்து அந்த அழைப்புதல் வழங்கப்படும் என்ற தகவலினை அன்புமணியினுடைய தரப்பில் கூறியிருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.